السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் தொடர்ந்து நூரானி காயிதாவுடைய பாடத்தை பார்த்து வந்தோம். அல்ஹம்துலில்லாஹ், இத்தோடு 100வது நாளிற்கும் மேலாக நாம் நூரானி காயிதாவுடைய பாடத்தை பார்த்து நிறைவு செய்து விட்டோம். அதாவது அலிஃப் பாத்தா என்று சொல்லக்கூடிய தஹஜ்ஜு எழுத்திலிருந்து இறுதியாக நாம் ஒரு சூறாவை எவ்வாறு ஓத வேண்டும், எந்த இடத்திலே நிறுத்தி ஓத வேண்டும், எந்த இடத்திலே இழுத்து ஓத வேண்டும் என்ற சட்டங்களை எல்லாம் பார்த்து நிறைவு செய்துவிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், மாணவர்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். இன்ஷா அல்லாஹ், நாளைய வகுப்பிலிருந்து தஜ்வீதுடைய பாடத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் பயிற்றுவிக்க இருக்கின்றோம். மாணவர்கள் அதையும் தொடர்ந்து பார்த்து இன்ஷா அல்லாஹ் தஜ்வீதுடைய பாடத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். தஜ்வீத் என்று சொன்னால் குர்ஆனை நாம் சரியான முறையில் ஓதுவதற்கான ஒரு வழி. அதை தான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்க இருக்கின்றோம். தஜ்வீதில் என்னென்ன சட்டங்கள் இருக்கிறது, அதை நாம் எவ்வாறு ஓத வேண்டும் என்ற பாடங்களை இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். மாணவர்கள் தொடர்ந்து நம்முடைய வகுப்பை பார்த்து வாருங்கள். அல்லாஹ் நமக்கு குர்ஆனை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.